வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட அருமையான இந்த திருச்சபைக்கு அடியானை நீர் அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். உடைய நோக்கத்தை வாஞ்சியும் ஆண்டவரே நிறைவேற்றுவதற்கு அடியானை நீர் தகுதிப்படுத்துவீராக சுவாமி. நீங்கள் அப்படியே செயல்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்துகிறேன் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவன். என்னுடைய மனைவி திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்கள். என்னுடைய தாத்தாவுடைய அப்பா காலத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். நான் 4வது தலைமுறை கிறிஸ்தவர். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் 5வது தலைமுறை கிறிஸ்தவர்கள். பரம்பரையாக கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இருந்தவர்கள். ஆனாலும் ஆண்டவர் என்னையை தொட்டு ஊழியத்திற்கு அழைத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை ஆண்டவர் சிறு வயதிலேயே அழைத்திருக்கிறது நான் ஒரு ஜாப்ல இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். 8ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது எங்கள் அம்மா முருங்கை மரத்தில் ஏறி முருங்கைக்காய் பறிக்க சொன்னாங்க. ஏறும் பொழுது இந்த முருங்கைக்காய் பறிக்கும்போது மயங்கி கீழே விழுந்து தலைமுப்புற வந்து விழுந்து ஒரு கல் மேலேயே விழுந்து ரத்தம் காது வலி வந்துருச்சு. உடனே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரை வச்சு செக் பண்ணாங்க. அவ்வளோதாம்மா ஆள் காலின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு மிலிட்ரி டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணால் அவ்வளோதான், இவன் இறந்துட்டான் என்று சொல்லிவிட்டாங்க. எங்கள் அம்மா பயங்கரமாக அழுதாங்க. எங்கள் அக்காவும் அழுதாங்க. எங்கள் அக்கா, எனக்கு 4 அக்கா. அல்லேலூயா. 2 தங்கச்சி, ஒரு அண்ணன், ஒரு தம்பி. எத்தனை பேர்? அல்லேலூயா. 9 பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய தம்பி பிறக்கலை. கடைக்குட்டி அந்த குட்டி பாப்பாவோடைய இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிறந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அம்மா அழுகிறாங்க, எல்லாருமே அழுகிறாங்க. எங்கள் அக்கா அழுகிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களும் எல்லாம் கூடிட்டாங்க. இந்த பையன் இறந்துட்டான் என்று சொல்லி எங்கள் அம்மா தான் மார்பில் தட்டி தட்டி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைய உமக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்கப்பா என்று சொல்லி. அல்லேலூயா. உடனே இப்படி மார்பில் தட்டி தட்டி ஜெபம் பண்ணும்போது திடீர்னு ஒரு இருமல் வந்துச்சு பாருங்க. ஒரு இருமல் வந்துச்சு. உடனே மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. ஏன்னா அங்கே தான் ஃபுல்லாக ஸ்கேன் எடுக்கிறது அங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் போய் காரில் கூப்பிட்டு போய் அங்கே போய் பார்க்கும்போது உச்சந்தலேருந்து உள்ளங்கால வரைக்கும் செக் பண்ணாங்க. அந்த டாக்டர் கேட்குறாரு, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. மரத்துலேருந்து கீழே விழுந்தா காதுவலி ரத்தமெல்லாம் போச்சு, ஏதாவது ஆயிருக்குன்னு கேட்டு ஒன்றும் ஆகலாமா, எல்லாமே நல்லா இருக்குது. அல்லேலூயா. இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ வரைக்கும் ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறார். ஆனால் அந்த 8ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் படித்தெல்லாம் முடித்து காலேஜெல்லாம் முடித்து மதுரையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அப்புறம் ஊழியம்லாம் செய்யலை. நான் ஜாப்பில் தான் இருந்தேன். ஊழியம்லாம் செய்யலை. சரி, பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால வேதம் அதிகமாக தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சாதீங்க. அல்லேலூயா. அந்த கிறிஸ்தவர்கள் அதிகமாக வேதத்தை படிக்கிறது இல்லை.
நான் என்னைக்கு எங்கேயாவது ஒரு அதிகாரத்தை படிச்சு சாப்பிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. 2003 மதுரையில் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போது அங்கே சிஎஸ்ஐ சர்ச்சில் வந்து பெரிய ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. அண்ணன் மௌலி சிலாசஸ் அண்டு அப்பாத்துறை அவங்கெல்லாம் பேசுகிற இடம். ஃபஸ்ட் நாள் அண்ணன் பேசிட்டாரு, 2வது நாள் அப்பாத்துறை அப்படிங்கிறவர் பேசுனாங்க. நான் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டேன். ஜபத்தை குறித்து நல்லா ஆண்டவர் எடுத்தார் அவர் மூலமாக. அப்போது அந்த ஜபத்தை கேட்டு எனக்குள்ள ஒரு தாகம், எனக்குள்ள ஒரு வாஞ்சை, எப்படி ஆயினும் போய் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிடலாம் அப்படின்னு போய் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் தலையில் கை வச்சு சொல்கிறாரு, தம்பி உங்களை ஆல்ரெடி உங்களை ஊழியத்துக்கு ஏசப்பா அழைச்சிட்டாரு, நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரலை. நான் எங்கே போய் ஊழியம் செய்ய, எனக்கு ஊழியமே செய்ய தெரியாது. ஸ்தோத்திரம், கொஞ்சம் பாட்டு பாடுவோம் அவ்வளோதான். ஏன்னா குயரில் இருந்ததுனால கொஞ்சம் பாட்டு அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே தெரியாது. எதற்கு ஸ்தோத்திரம். நைட்டு ஒரு 15 நிமிஷம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே நிச்சயமாக என்னை ஊழியம் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம், நான் பல திட்டங்கள் வச்சுருக்கிறேன், இதை பண்ணணும் அதை செய்யணும், குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள்லாம் சொல்லி ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே ஒரு 10 நிமிஷம், அதிக நேரம் 10 நிமிஷம் அவ்வளோதான் ஜெபம் பண்ணேன். அப்படியே தூங்கிட்டேன். தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கும் பாருங்கள். 2 மணிக்கு பயங்கரமான வெளிச்சம். தெரு லைட்டில் சோடிய லைட்டுன்னு ஒரு லைட் இருக்கும் பாருங்கள், அது 1000 லைட்டு சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரைட். அந்த மாதிரி வெளிச்சத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? மகனே, என் ஊழியத்தை செய்ய மாட்டியா, உன் குடும்பத்தை நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் சத்தம் வருது. அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு. எகிப்து தேசத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்களை நான் மீட்டு அவங்கள வனாந்தரத்தில் 40 வருஷம் போஷித்தேன். உன் குடும்பத்தை போஷிக்க மாட்டானா, ஒன்றை போஷிக்க மாட்டானா, என் ஊழியத்தை செய்ய மாட்டான்னு ஒரு ஏக்க குரலில் அந்த வார்த்தை வந்த உடனே அப்பையிலேருந்து நான் அழ ஆரம்பித்தேன். காலையில் 6 மணி வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கிறேன். என் ரூம் மட்டும் பசங்கள்லாம் என்னங்க அழுகிறீங்கன்னு கேட்கல. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன். 6 மணிக்கு மேலே ஆண்டவரை விட்டு தப்பிக்க முடியலை. அல்லேலூயா. நான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நம்முடைய ஊழியத்துக்காக வந்து ஆண்டவரை ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. இங்கே மதுரையிலேருந்து அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் எனக்கு தெரியும், நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி. அப்போது 25 வயது 2023 25 வயதில் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. முழு நேர பணியாளனாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய நான் அர்ப்பணித்தேன். வெள்ளூர் பட்டணத்தில் போய் உருவாக்கப்பட்டேன். எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அங்கேருந்து ஆண்டவர் தமிழகத்துக்கு தரிசனம் கொடுத்தார். அந்த ஓச்சம்பள்ளி தாலுகா மேப்பவே தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால் அந்த இடத்துல தான் இப்போ ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்பாவோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். பாஸ்டர் அப்பா ஜோசப்பாயோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். 2008 திருமணம் முடித்து வைத்தார்கள். 2008 இப்போ வரைக்கும் நாங்கள் சந்தூர் கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவனை அழைக்க நினைச்சிட்டார்னா தப்ப முடியாது. அல்லேலூயா. ஆமாம், ஊழியத்துக்கு அழைக்க நினைச்சிட்டார்னா தப்ப முடியாது. அதுக்கப்புறம் வேதத்தை ஸ்தோத்திரம், அது வரைக்கும் நம்ம படித்த இதே வேறு. அல்லேலூயா. ஆமாம், தமிழ் லிட்ரேச்சர், நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சர். தமிழில் ரொம்ப ஆர்வமான ஆள். தமிழ் புஸ்தகங்கள்லாம் வாங்கி படித்து என்னுடைய மைண்டே வேறு மாதிரி இருந்துச்சு. என்னை வேறு மனுஷனாக ஆண்டவர் மாற்றினார். இப்போது என் மைண்டை ஃபுல்லாக வேதம் தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், இந்த பிஏ அந்த இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டேன். என்னுடைய படிப்பெல்லாம் வெளியே போட்டேன். படிப்பு ஒன்றும் காணாது. அதுக்காக படிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, படிங்க. அல்லேலூயா. வர நாட்களில் கல்வி தேவை தானே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், ஆனாலும் நாங்கள் நகரவில்லை. அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்ய நாங்கள் வந்திருக்கோம். ரைட். கடந்த நாட்களிலே 3 நாள் நான் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த சபைக்காக கொடுத்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஏற்ற விதமாய் பேசுவாராக. அல்லேலூயா. கூடுமானவரை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
நம்ம செய்திக்கு நேராக நாம் செல்லலாம். அல்லேலூயா, சோதரம். எனக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு மனைவி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்கள் பிள்ளைங்க ஆதரவாக இருக்கிறாங்க. பிள்ளைங்க நல்லா அவங்களுக்கு கீபோர்டெல்லாம் கற்றுக் கொடுத்தேன். சோதரம். பெங்களூரில் இருக்கும்போது கிட்டார் மாத்திரம் தான் கற்றுக்கொண்டேன். ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் கற்றுக்கொள்ளாமல் கீபோர்டை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, நான் உமக்காக தான் வாசிக்கணும் என்று சொல்லி அந்த கீபோர்டை டச் பண்ணேன். இப்போ கீபோர்டை கற்றுக் கொடுத்தாரு. நான் கற்றுக் கொடுத்ததை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தேன். இப்போ பிள்ளைகள் போடுறாங்க, நல்ல பாட்டு ஆராதனையெல்லாம் அருமையாக நடத்துகிறாங்க. அல்லேலூயா, பிள்ளைகளும் ஊழியத்திற்கு ஆதரவாய் துணையாக இருக்கிறாங்க. நீங்களும் சபைக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அதற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே தலைகளை தாழ்த்தி இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக நீர் அடியானோடு பேசியிருக்கிற வார்த்தைகளை அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எடுத்து சொல்லி இந்த வசனத்தின்படி நாங்கள் எல்லாரும் வாழத்தக்கதா ஏசப்பா நீங்கள் உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தை எழுதினவர் தாவீது. எந்த சூழ்நிலைகளில் இதை எழுதி இருக்கிறார் என்றால், தன்னுடைய சவுல் மாமா மூலமாக கொல்ல பிளான் போட்டிருந்தாங்க. தப்பிச்சு ஓடி வந்தார். பெலிஸ்தியர் நாட்டிலே ஒரு ராஜாவினிடத்திலே போய் வேலை சேர்ந்தார். சில நாட்களிலே அந்த இடத்துல ஒரு உயர்வை பெற்றார். ஆனால் அந்த ராஜாவினுடைய பிரதிநிதிகள் சொல்கிறாங்க, எப்பா இவன் தான்ப்பா நம்முடைய கோலியாத்தை கொன்றவன், இவனை போய் சேர்த்து வச்சிருக்கேன், இவனை துரத்தி என்று துரத்தி விட்டார்கள். அப்படி துரத்தப்பட்டவன் மனாந்தரத்துக்கு வரும்பொழுது எழுதின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் இந்த வசனத்தை பாரப்படுத்தி இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாய் ஏவி அருளினார். இந்த வசனத்தில் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்னன்னா, கணக்கு வைக்கும் எஜமான். அல்லேலூயா. கணக்கு கேட்கும் எஜமான் இருக்குது, கணக்கு பார்க்கும் எஜமான் இருக்குது, கணக்கு வைக்கும் எஜமான். அல்லேலூயா. ஆமாம், கண்ணீரை துருத்தியில் வச்சிருக்கிறார், கணக்கு வச்சிருக்கிறார். நம்முடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார், அதையும் வச்சிருக்கிறார், எண்ணி வச்சிருக்கிறார். அப்போ நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் கணக்கில் வச்சிருக்கிறார். கணக்கில் வச்சு எதற்காக கணக்கில் வைக்கிறாரு? திருப்பி கொடுக்க. அவரே வச்சுக்கிறாரா? நமக்கு திருப்பி கொடுக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக ஒரு 10 காரியங்களை வெளிப்படுத்தினார். 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறாங்க. முடிஞ்ச அளவு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதி அவங்க பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்றேன், அவர் நடத்திக்கிறார் மறுநாளில். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கண்ணீரை ஆண்டவர் கணக்கு வைக்கிறார். உங்களுடைய கண்ணீர், பல காரியங்களுக்கு நீங்கள் கண்ணீர் வடிச்சிருக்கலாம். தெய்வ சமூகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு கண்ணீர் வடிச்சிருக்கலாம். உங்கள் வீட்டில் கண்ணீர் வடிச்சிருக்கலாம். அந்த கண்ணீரெல்லாம் வீணாய் போகாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய கண்ணீர் வீணாய் போகாது. அதை சேர்த்து வைக்கிறார். அண்ணாளுடைய கண்ணீரை கணக்கில் வச்சாரா இல்லையா? கணக்கில் வச்சு அப்படியே விட்டுட்டாரா? அந்த கண்ணீருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். நீங்கள் பாரத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். ஐயோ, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையே, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனையாக இருக்கிறது என்று நீங்கள் கண்ணீர் வடித்து இருக்கலாம். அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் கண்ணீர் அங்கே நிரம்பணும், 100க்கு 100 வரணும். ஆமாம் தானே? அல்லேலூயா.
கண்ணீர் வந்து கொஞ்சோண்டு சிந்தினா அதுக்கு உடனே பதிலளிச்சிட மாட்டார். அவர் ஒரு நிறைவு வச்சுருப்பார், ஒரு இது வச்சுருப்பார். அந்த அளவு சரியாக வந்துட்டால் உடனே பதில் கொடுத்துருவார். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க செய்கிற தவறுகளை, பெரியவளோ சின்னவளோ, ஆமாம், மூத்தவ 12 படிக்கிறான், நடுவில் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், கடைக்குட்டி 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். இவங்க 3 பேரும் செய்கிற தவறுகளை நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு மார்க் போட்டுக்கிட்டே இருப்பேன். பிள்ளைகிட்டே சொல்லுவேன், டேய் உனக்கு 80% வந்துருச்சு, உன்னுடைய சேட்டையை குறை அப்படின்னு சொல்லிட்டு. 100 ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன தவறு தான் நடந்திருக்கும், சின்ன தவறு செஞ்சுருப்பான், சும்மா அடி பின்னிடுறது. அல்லேலூயா. நான் சொல்லிட்டு தான் அடிப்பேன், தவறு செஞ்சாலும் அடிப்பேன். பிள்ளைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கணும். அப்போது அந்த ஒரு சின்ன காரியத்தை நம்ம சேர்த்து வச்சு நம்ம பதில் கொடுக்குறோம். அது சின்ன தவறானது, பெரிய தவறானது. ஆனால் ஆண்டவர் கண்ணீரை சேர்த்து வச்சு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் சேர்த்து வைக்கிறார். அல்லேலூயா. யோபு 16ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை யோபுடைய அனுபவத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. அப்போ யோபினுடைய கண்ணீர் ஆண்டவர் என்ன பண்றாரு? சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ யோபை போல எத்தனையோ பிரச்சனைகள் பாருங்க, எவ்வளவு இழப்பு பாருங்க யோபுக்கு. யோபு சரித்திரம் உங்களுக்கு தெரியுதானே? அதனால தான் எனக்கு யோபுன்னு வச்சுட்டாங்க எங்கள் அப்பா. அல்ல, ஆமாம், யோபு என்பதற்கு துன்புறுவோன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவோன் அப்படின்னு சொல்லி அர்த்தமாக இருக்குது. அப்போது யோபனுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். 42ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்டத்தனையாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்போ பதில் கொடுத்தாரா இல்லையா? அப்போது நம்முடைய கண்ணீர் நாம் கர்த்தருக்கு முன்பதாக வடிக்கிற கண்ணீர், வீட்டில் வடிக்கிற கண்ணீர் அப்படிலாம் இருக்குது. ஆமாம் தானே? ஆமாம், பெரும்பாலும் நம்ம இங்கே சபையில் வந்திருக்கிறதுனால நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் அன்னாள் கண்ணீர் வடித்தது போல் ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் வரும்போதே ஆண்டவர் வந்து என்னைய ஒரு வார்த்தை சொல்லி, நீ ஒரு மெக்கானிக்குப்பா அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே, நான் தமிழையா, நான் வந்து தமிழ் லிட்ரேச்சர் எப்படி மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மெக்கானிக் என்பது என்ன? சரிபடுத்துகிற ஆள். நம்ம உள்ளத்தில், எண்ணத்தில், சிந்தைகளில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இந்த வார்த்தை என்ன செய்யும்? சரிபடுத்தும். அதான் மெக்கானிக்னு சொன்னார். நான் ஒரு மெக்கானிக். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய எண்ணத்தில், சிந்தையில் இருக்கிற எல்லாவற்றையும் இந்த வசனங்கள் அப்படியே சென்று அதை தூக்கி போடுறோம். அந்த குறைவுகளை தூக்கி போடுறோம். அது என்னென்ன மிஸ்டேக் இருந்துச்சோ அதை எடுத்து போட்டுருவார். பல காரியங்களை ஆண்டவர் எடுத்து போடுவார். அல்லேலூயா. கண்ணீருக்கு பலன் உண்டு. அவர் கண்ணீரை துடைக்கிறவர். யோபுவை போல நாம கஷ்டத்தின் மத்தியில், துயரத்தின் மத்தியில், இழப்பின் மத்தியில் ஒரே நாளில் நடுத்தருக்கு வந்துட்டார். எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ பெரிய இழப்பு! கண்ணீர், பயங்கரமான ஒரு கண்ணீர். ஏன் ஆண்டவர் என்னை இப்படி பண்ணார்னு அவருக்கே தெரியல. ஆனால் கடைசியிலேருந்து தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் வந்து கடைசியில் தான் நமக்கு சொல்வார், இதனால தான் அப்படின்னு சொல்லி. ஒரு சகோதரி, ஒரு டீச்சர், 8ஆம் கிளாஸ் பசங்களுக்கு பாடம் எடுக்கிற ஒரு டீச்சர், பயங்கரமான கடன், 25 லட்ச ரூபா கடன், 25 லட்ச ரூபா கடனோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க. மகன் பயங்கரமான குடிகாரன். இவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளலை. இவங்க முதல்ல சர்ச்சுக்கு வர்றாங்க, நம்ம சர்ச்சுக்கு கண்ணீரோடு வர்றாங்க. அப்போது நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே இந்த சிஸ்டருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி நாங்கள் கண்ணீரோடு சிஸ்டர் நாங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டு அவங்க தொடர்ந்து அவங்க இருதயத்தில் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்க. கடனை அடைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துச்சு. அல்லேலூயா. நம்ம 1.5 வருஷத்துக்குள்ளே அவங்க கடனை அடைச்சிட்டாங்க, 25 லட்ச ரூபா கடன். இப்போது பார்த்தீங்கன்னா 2 மாடி வீடு கட்டியிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், அது எப்படி நடந்துச்சுன்னே நமக்கு தெரியல. கண்ணீரை ஆண்டவர் கேட்கிற தெய்வம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அக்கா உங்கள் கண்ணீரை எப்படி வச்சிருக்காரு? கணக்கு வச்சிருக்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏற்ற வேளையில் செய்து முடிப்பார். ஊழியத்துக்கும் பொருந்தும். அல்லேலூயா. ஊழியத்தில் உண்மையிலே நாங்கள் ஊழியக்காரங்களாம் கண்ணீரோடு தனி ஜபத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம்.
அந்த ஜெபத்தையும் விட்டுருவாரா? விட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 13:17 வாசிங்க. எரேமியா 13:17 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க கண்ணீரை ஆண்டவர் கணக்கு வைக்கிறார். துக்கித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மந்தைக்கு ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். மந்தை என்பது ஆடு. ஆடு என்பது யாரை குறிக்குது? ஆத்துமாக்களை குறிக்குது. அல்லேலூயா. ஆத்துமாக்களை குறிக்குது. நல்ல ஒரு ஜெப குறிப்புகள்லாம் இன்னைக்கு பண்ணுங்க. நல்லது. ஆத்துமா தான் ஆண்டவருக்கு டார்கெட். அல்லேலூயா. நம்ம ஆத்துமா எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாக்குள்ள வரணும். இப்போ அதை ஜனங்களுக்குள்ள ஒரு தெளிவில்லை. இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு வர்றாங்க. இருளுக்குள்ளே இருந்தாங்கன்னா நரகம் தான் அவங்களுக்கு. வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பரலோகம் அப்படின்ற இது தெரியலை. அதை நாம் ஆண்டவர் பாரப்படுத்துறதுனால நம்ம செயல்படுத்துகிறோம். ஆண்டவர் பாரப்படுத்துறதால நம்ம செயல்படுத்துகிறோம். ஆனால் சில விசமிகள் மனமாற்றத்தை மதமாற்றம் என்று சொல்கிறார்கள். அது தவறானது. அவர்களை இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு கொண்டு வர்றோம். எந்த ராஜ்யத்துக்கு கொண்டு வரோம்? ஒளியின் ராஜ்யத்துக்கு வரும். ஒளியின் ராஜ்யத்துக்கு வந்தால் தான் தப்பிக்க முடியும். அப்போ அந்த ஒளியின் ராஜ்யத்துக்கு மந்தைகள் வரணும். மனுஷர் பெருகுவது போல, மந்தை பெருகுவது போல ஆத்துமாக்களை ஆண்டவர் பெருக பண்ணணும். அதற்காக நாம் கண்ணீரோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. கண்ணீரோடு நம்ம ஜெபிச்சாதான் ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வருவார். ஊழியக்காரன் பிள்ளைங்க, ஊழியக்காரங்க மனைவி மட்டும் கண்ணீர் வடிச்சா போதாதுங்க, நீங்களும் அடிக்கணும். அல்லேலூயா. மந்தைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? மந்தைய ஜெபம் பண்ண சொல்றாரு. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணலையா? ஜெபிக்கத்தானே செய்கிறோம். நல்லா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்ம பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த கண்ணீரை கணக்கில் வைத்து திரளான ஆத்துமாக்களை கொடுப்பார். கரங்களை கட்டி ஆண்டவரை கண்ணீரே சேர்ந்தும் கண்களாய் என் கண்கள் மாறாதோ, கண்ணீர் சேர்ந்தும் கண்களாய் என் கண்கள் மாறாதோ, ஆழியும் ஜனத்தை அப்பா இறங்க மாட்டீரோ, அழியுதே ஜனம், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் என்னுள்ள உருகி உடையுதே. அல்லேலூயா. ஆத்மாக்களுக்காக நம்ம கண்ணீர் வடிக்கணும். ஒருத்தர் வந்தாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சர் கட்டி, இங்கே தொண்டையில் கேன்சர் கட்டி. ஸ்தோத்திரம். அவங்க சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க சென்னை ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி அந்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது உங்கள் குரல் வளை என்ன ஆயிரும்? கட்டாயிரும், நீங்கள் பேச முடியாது என்று சொல்லிட்டாங்க. உடனே நைட்டாக தப்பிச்சா முளைச்சான்னு ஓடி வந்துட்டாங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. எங்கேருந்து? ஹாஸ்பிட்டல்லேருந்து. நமக்கு குரல் தான் முக்கியம், ஓடி வந்துட்டாங்க. அவருக்கு குரல் வர்றதில் புஷ் புஷ்ஷுன்னு தான் சவுண்டு வரும். சத்தம் கொஞ்சம் லேட்டாக கேட்கும். ஒரு அழுகா சொல்லுவோம். சர்ச்சுக்கு வந்து அழுகிறாங்க, முழங்கால் போட்டு அழுகிறாங்க. நாங்கள் போய் பார்க்குறோம். நீங்கள் எந்த ஊருங்கன்னா? சந்தூர் கூட்டுரோடு பக்கத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்துலேயே கூட்டுரோடுன்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அடியானோடு பேசி அந்த சகோதரருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விட்டேன் என்று எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அதனால் ஏசப்பா உங்களுக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்தாரு என்று சொல்லி அவங்க அனுப்பிட்டோம். ஒரு வாரம் கழிச்சு சார் இந்த மாதிரி சேலத்துக்கு ஸ்கேன் எடுக்க கூப்பிட்றாங்க, நான் போய் எடுத்து வரட்டுமா என்று சொல்லி. நீங்கள் போங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லிட்டேன். விசுவாசத்தில் ஆண்டவர் சொன்னதுனால. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கே போய் அவங்க செக் பண்ணாங்க. அங்கே கட்டியே இல்லையா? கரங்களை தட்டி ஆண்டவர். அல்லேலூயா.
சர்ச்சே இல்லை. அவர் வெளியே வந்தோடனே எனக்கு ஃபோன் போடுறாரு. ஃபோன் போட்டோடனே நான் சொன்னேன், இனிமேல் சர்ச்சை விட்டு நீங்கள் போயிடக்கூடாது, சர்ச்சுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஆமாம், அவர் ரட்சிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் ஆகுது. 6 மாதம் கழித்து அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கி அவருடைய குரல் வள அருமையாக இருக்குது. நல்லா பாட்டெல்லாம் அழகாக பாடுறாரு, நல்லா ஜெபிக்கிறார், ஒரு ஜெப வீரர். அதிகாலை ஜெபத்தில் அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அதிகாலை ஜெபத்தில் நல்லா ஜெபம் பண்ணுறாரு. அல்லேலூயா. வார்த்தையே வராத அந்த தொண்டையை கண்ணீரின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்ன பண்ணார்? மாற்றிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். அதுக்கப்புறம் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து ஊரில் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீ இங்கே பார்த்தா அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே கோயம்புத்தூருக்கு போனால் முழு செக்கப் பண்ணுறாங்க, அங்கே போங்க, முழு செக்கப் பண்ணுறாங்க, அங்கே போங்க என்று சொல்லி அங்கே போய் முழு செக்கப் பண்ணி பார்த்தா அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த கேன்சருக்குரிய அந்த கிருமியே இல்லைன்னு சொல்கிறாங்க. யாரையும் அவனுக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னால் அதுக்குரிய கிருமியே இல்லையா? இன்னொரு முறை கரங்களை அல்லேலூயா. ஆமாம், கண்ணீரின் ஜெபத்தை கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்குறாரு. கண்ணீரோடு நம்ம ஜெபிப்போம். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் சேர்த்து வைக்கிறாரு. அல்லேலூயா. ரெண்டாவதாக 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி திரும்பினால் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வாங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் போதும். இங்க ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கணக்கு வைக்கிறார். அவருடைய துருக்கியில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கார். கண்ணீரை சேர்த்து வைக்கிறார், ஜெபத்தை சேர்த்து நீங்கள் மிகுதியாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகுதியாய், அதிகமாய். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஜெபத்தை மெஷர் பண்ணுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஜெபத்தை கணக்கு வைக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கணக்கு வைக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபத்தை கணக்கு வைக்கிறாரு. உங்கள் ஜெபத்தை கணக்கு வைக்கிறாரு. ஜெபம் பண்ணுறீங்களா? கேட்டு பாருங்க, ஜெபம் பண்ணுறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு வந்து ஜெபம் எப்படியோ போயிடுச்சு. ஜெபங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப மலிவாக போயிடுச்சு. எல்லாருக்கும் ஜெபம்ன்றது எப்படி போயிடுச்சு? மலிவாக போயிடுச்சு. மத்தேயுல வாசிக்கிறோம், அந்தரங்கத்தில் நீ என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் தருவார். அல்லேலூயா. அப்போ அந்த 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 ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் எதற்காக பண்ணுகிறோம் என்றால் ஆண்டவரிடத்தில் தெரிவிப்பதற்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆமாம், ஆண்டவரிடத்தில் அப்ளிகேஷன் போடுறோம், அப்படி தானே? விண்ணப்பம் போடுறோம், அப்படி தானே? விண்ணப்பம் தானே அதுக்கு பேர். ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய ஜெபம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவது. ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவது, இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு இப்படி இருக்குது ஆண்டவரே, எனக்கு அப்படி இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்கள். 30 வயசாயிருச்சு ஒரு வாலிபன். அவன் என்ன சொல்கிறான்? கிறிஸ்துமஸுக்குள்ளே கல்யாணம் முடிக்கலன்னா நான் ஊரை விட்டு எங்கேயாவது ஓடிடுவேன்றான். ஏன்ப்பா இப்படி சொல்கிற? ஆண்டவர் செய்வார்ப்பா, ஆண்டவர் நம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க ஃபாதர், என்னை ஃபாதர்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பாஸ்டர் தான். பாஸ்டர்னா மேய்ப்பன், ஃபாதர்னா அப்பா. அப்பான்னா மன்னிச்சு விட்டுருவோம், மேய்ப்பன்னா மன்னிக்க மாட்டோம், அடிப்பிச்சிருவோம். அல்லேலூயா. ஆமாம், மேய்ப்பன், ஆடுகளின் மேய்ப்பன் என்ன செய்வாங்க? கோலை எடுத்து அடிச்சிருவாங்க தானே? ஆமாம் தானே? அல்லேலூயா. ஆமாம், மேய்ப்பன் கூப்பிட்டா கண்டனமாக பிரசங்கம் பண்ணுவேன், கண்டிப்பாக இருப்பேன். ஃபாதர்னு கூப்பிட்டா அவனைய மன்னிச்சு அப்பா அப்படி தான் சொல்லி வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் ஃபாதர்னவுடனே நமக்கு கொஞ்சம் ஒரு பாசம். சரிப்பா பொறு, ஏசப்பா செய்வார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், டிசம்பர் கிறிஸ்மஸ்லாம் நல்லா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் அவனுக்கு இதாக ஜபத்தோடு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ
அப்போ ஜெபம் பண்ண சொன்னோம். அவன் வந்து இல்லை எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவன் ஏன் இப்படி பண்ணுறான், இவனுக்கு எப்படியாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆமாம், அந்த கிறிஸ்துமஸ் முடிஞ்சு 28ஆம் தேதி அவனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எங்கன்னா நம்ம அப்பா தலைமை சபையில் தான் பொண்ணு பார்க்க போகிறோம். அங்கே தான் பொண்ணு உடனே பார்த்த உடனே செட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. செட் ஆகிடுச்சு. அப்புறம் பிப்ரவரியில் என்கேஜ்மெண்ட் வச்சோம், ஜனவரியில் என்கேஜ்மெண்ட் வச்சிட்டோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த காரியம் உடனே நடந்தவுடனே அவனுக்கு இப்போ தான் ஏசப்பா மேலே நம்பிக்கை வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு வருஷம் தான் ஆகுது அவனுக்கு மேரேஜ். இப்போ ஒரு குழந்தை பிறந்து இப்போ தான் அப்பா பிரதிஷ்டை பண்ணாங்க. இப்போ இங்கே வருவாங்க, நம்ம இடத்துக்கு வருவாங்க. நாம் இங்கே ப்ரேயர் பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். என் ஜெபத்தை கேட்பார்னு நம்பிக்கை வைக்கணும். நாம் இஷ்டத்துக்கு இது என்ன செய்யக்கூடாது, நாம் ஜெபத்தை நாமளே அழிச்சிடக்கூடாது. அவிசுவாச எண்ணம் வந்துருச்சுன்னா நம்முடைய ஜெபம் அழிஞ்சே போயிடும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற அந்த மனநிலையோடு நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நமக்கு இந்த சம்பவம் தெரியும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நீங்கள் படிக்க வேணா, எழுதி வச்சுக்கோங்க. எசேக்கியா ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். எசேக்கியா ராஜா வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், உன்னுடைய குடும்ப காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்து, குடும்ப காரியங்களை ஒழுங்குபடுத்து. ஏன் நைட்டு நீ காலியாக நீ நைட்டு சாகப்புறன்னு சொல்கிற. நமக்கு அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். பேசிக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு அட்டாக் ஆயிரும். பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு அட்டாக், ஆண்டவரே கால் பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடனே எசேக்கியா ராஜா போய் கண்ணீர் விட்டு அழுகிறார். கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, அதை வாசிங்களேன். 3ஆம் வசனமா 4ஆம் வசனம்? 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 20 1-5. அதில் 3ஆவது வசனம் வாசிங்க. சோதரம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. ஆமாம், ஜெபம் உடனே பதில் கொண்டு வருவாங்க. அந்த ஜெபத்தையும் அந்த விண்ணப்பத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். உகந்ததாக இருந்துச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உகந்ததாக இருந்துச்சு. உடனே எசேக்கியா தீர்க்கதரிசி அந்த காம்பவுண்டை விட்டு, அந்த ராஜ கோட்டையை விட்டு முத்தத்தண்டையில் போகிறதுக்கு முன்னாடி திருப்பி சொல்கிறாரு. வாசிங்க. முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ திரும்பி போய் நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். போவாய், உன் நாட்களோட 15 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். இன்னைக்கு நைட்டே நீ காலியாவ என்று சொன்ன அதே ஆண்டவர் ஜெபத்தினாலே அவருடைய பிளானையே மாற்றிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? உங்களுடைய ஜெபத்தினாலே அது மாற்றப்படும். நம்ம அப்பா பெர்மான்ஸ் அப்பா ஒரு பாட்டு பாடுறாரு பார்த்தீங்களா? நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால். உங்க வீட்டில் யார் ஜெயம் எடுத்திருக்கிறா இப்போ சொல்லுங்க? அல்லேலூயா. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். ஜெபம் இல்லை என்றால் பிசாசு உங்களை ஜெயம் எடுக்கிறான். ஆல்ரெடி அவன்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். தினந்தோறும் அவனை ஜெயிக்கணும்னா ஜெபம் நடக்கணுங்க. அல்லேலூயா. ஆமாம், 1 மணி நேரம்
ஜெபிக்கணும். தனி ஜெபம் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கோங்க. குடும்ப ஜெபம் 1 மணி நேரம் நடக்கணும். நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், நான் செய்யறதை சொல்கிறேன், ஐயா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனி ஜெபம் நாங்கள் பண்ணுறோம், ஃபேமிலி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் மக்களை பழக்க வைக்கிறதுக்கு ஒரு புது திட்டம் ஆண்டவர் கொடுத்தார். என்ன அப்படின்னா, யாரெல்லாம் டச் ஃபோன் வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டோம். அது 15 பேருக்கு மேலே கையை உயர்த்தினாங்க. அத்தனை பேருடைய நம்பரை சேவ் பண்ணி கூகுள் மீட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். 2.5 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. 2.5 வருஷமாக அதிகாலை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்குது. அவங்க அத்தனை பேரும் கலந்து கொள்கிறாங்க. சிலர்லாம் ஏதோ ஒரு இதில் லேட் ஆகுங்களா, 12 பேர் 14 பேர், இன்றைக்கி 16 பேர் இன்றைக்கி. அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி காலையில் இந்த கூகுள் மீட் ஜெபம் இதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை விட்டுறாதீங்க. எப்படியாவது 1 மணி நேரம் ஜெபத்தை விட்டுறாதீங்க. அதுக்கு ஒரு ஐடியா. அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கனால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவை சொல்கிறேன். என்ன செய்யுங்க, 1 மணி நேரத்தை ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸ்தோத்திர பலி போடுங்க. 1000 ஸ்தோத்திர பலி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு போடுங்க. அப்போ தான் 1 மணி நேரம் உங்களுக்கு அந்த இதை நீங்கள் ட்ரைனிங் பண்ண முடியும். 1 மணி நேரத்தை அதை என்ன ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்தோத்திர பலி போடுங்க. அப்புறம் எவ்வளோ ஜெப குறிப்பு வச்சுருக்குறாங்க, வாங்கிட்டு போய் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், இந்த 3 நாள் ஊழியர் கூடைகளை நாங்கள் கலந்துக்கிட்டோம், மைப்பர் கூடுகையில். அதில் ராபர்ட் ரொனால்டு அவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, அவங்க கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் இவரை சொல்கிறார், ஜெபம் பண்ண சொல்கிறார். ஏம்மா இருமா ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண உள்ளே போனவர் ஆண்டவர் அங்கே அரெஸ்ட் பண்ணிட்டார். அல்லேலூயா. இந்த அம்மா வெயிட் பண்ணி வெளியே பார்த்துச்சு. அதுக்கப்புறம் விட்டுருச்சு, உள்ளே போயிட்டாங்க. இவர் ஜெபத்தை முடிச்சுட்டு, சரிம்மா வாங்க போகலாம் கல்யாணத்துக்கு அப்படின்றார். என்னப்பா 29 மணி நேரம் ஆச்சுப்பா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, 29 மணி நேரம் ஆயிருக்குது. 29 மணி நேரம் போனதே அவருக்கு தெரியல. அந்த மாதிரியெல்லாம் ஜெபிக்கணும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. ஏசாமி சொன்னதான் சொல்ல முடியும். அல்லேலூயா. 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. நல்லா பாட்டு படிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாடலை பாடுங்க. ஸ்தோத்திரம் சங்கீத பகுதி அல்லது நீதிமொழிகளை படிங்க. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற சத்துருவை வீழ்த்துக்கிறேன்னு சொல்லுங்கள். அப்படி கூட சொல்ல வேணாம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னாலே அவன் ஓடி போயிடுவான், நிற்க மாட்டான். அல்லேலூயா. ஆமாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டு கொண்டதெல்லாம், ஒரு முறை இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொன்னால் ஒரு பேய் ஓடுது. அல்லேலூயா. நீங்கள் 1000 இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு 1000 வருஷம் ஓடிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்புறீங்களா? நம்புறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஜெபிக்கணும். ஜெபத்தை ஆண்டவர் கணக்கு வச்சுட்டு அதற்கு பதில் கொடுக்குறார். சில ஜெபத்துக்கு உடனடியாக பதில் கொடுக்குறார். சில ஜெபத்துக்கு பாருங்கள், ஒரு சகோதரிக்காக ஜெபம் பண்ணோம். அவங்க 3 பெண் பிள்ளைங்க, ஒரு பையன் பிறக்கிறதுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் உடனே கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஆமாம், உடனே அவங்களுக்கு சொத்து ஜெபத்தை கேட்டு கர்ப்பம் தரித்து 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை கொடுத்தார். ஆனால் ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா 14 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நாங்களும் போராடி ஜெபிக்கிறோம், ஆனால் ஆண்டவர் கொடுக்கலை. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சில எங்கள் ஊழியக்காரங்க ஆலோசனை கொடுக்குறாங்க. சில ஜெபத்தை உடனடியாக கேட்பார், சில ஜெபத்துக்கு தாமதமாகும், சில ஜெபத்தை கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய ஜெபத்தை அருவருக்கிறார், கேட்க மாட்டார். அப்போ நாம் துன்மார்க்கரா? கர்த்தருடைய பிள்ளைங்க தான். அப்போ தாமதப்படுத்துகிறாரு. ஆபிரகாமுக்கு தாமதப்படுத்துனது போல தாமதப்படுத்துகிறார், ஆனால் ஏற்ற வழியில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போது ஜெபம் உடனடியாக கேட்கப்படும், சில நேரம் தாமதிக்கப்படும், சில நேரத்தில் ஜெபமே கேட்கப்படாது. ஸ்தோத்திரம். நாங்கள் ரொம்ப நாளாக எங்களுக்கு ஒரு வாகனம் வேணும்னு ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் ஒரு வாகனத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், 4 வீலரை கொடுத்தாரு. அது ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் எங்களுக்கு அதற்கேற்ற தேவைகளை சந்தித்தார். நாங்கள் டிவிஷனல் பாஸ்டர்கிட்ட போய் கொடுத்து சொன்னோம். அவர் யூஸ் பண்ணியிருந்த, அவர் வாங்கி 2 வருஷம்தான், பழைய கார் தான். ஸ்தோத்திரம். அவர் ஏற்கனவே பழைய கார் வாங்கி அதை நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தார். அதுவே எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த வாகனமே எங்களுக்கு, அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ கூட ஊழியர் மீட்டிங்கு அதை எடுத்து வந்திருந்தேன். இங்கே ஒசூர் மீட்டிங்கு காரில் தான் அங்கே வந்திருந்தோம். நானும் என்னுடைய மனைவியும் வந்திருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சில ஜபத்தை உடனடி ஆண்டவர் கேட்டுருவார். சில ஜபத்தை, அதாவது ராங்கான ஜபத்தை கேட்க மாட்டார். இப்போ நான் வந்து ஆண்டவரே ஒரு நாள் ஒரு ஆடிக்காரை பார்த்தேன். அந்த ஆடிக்கார ஆண்டவரே இது மாதிரி கார் கொடுங்க ஆண்டவரேன்னு சொன்னால் அது சரி, ஆண்டவர் என்ன செய்வாரா? ஆண்டவருக்கு பிரியமான இதுக்கு இவருக்கு இதுதான் தேவைப்படும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமாம், ஆண்டவர்கிட்ட போய் தகுதிக்கு மிஞ்சி எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அதை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அப்படி பண்ணுங்க ஆண்டவரே, இதை செஞ்சாதான் இதை செய்வான் ஆண்டவரே, அப்படிலாம் நம்ம நிற்கக்கூடாது. அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கலாம். ஸ்தோத்திரம், வாசிக்கலாம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அறிந்த போதிலும் மூன்று வேளையும் ஜெபித்தார். போதும். தானியேலை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் தானியேல் வந்து அவர் ஒரு சிறந்த ஒரு பிரதிநிதி, ராஜாங்கத்தில் சிறந்த ஒரு பிரதிநிதி, உயர் பதவி. நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு நபர் ஜனாதிபதி யார்? திரௌபதி முர்மு. அவங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா? ஒரு நாளைக்கு எவ்வளோ கையெழுத்து போடுறாங்க? ஹல்லேலூயா. எத்தனை அப்ளிகேஷன், எத்தனை ஃபைல்ஸ் அவங்களுக்கு வரும், கையெழுத்து போடணும். அதே போஸ்டிங்கில் தான் யார் இருக்கா? தானியேல் இருக்கிறார். அப்போ அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது? ஹல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு எத்தனை வேலை இருக்குது. ஆனால் காலையில் ஜெபிக்கிறாரு, மதியம் ஜெபிக்கிறாரு, சாயந்தரம் ஜெபிக்கிறாரு. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏரி வேலைக்கு போகிறீங்களா? நர்ஸாக இருக்கீங்களா? சிரிக்கிறீங்க. ஏரி வேலைக்கு போகிறீங்களா? சோதரம். நர்ஸாக இருக்கிறீங்க, கூலி வேலை, ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க. நம்ம வேலையை விட யார் வேலை பெரிய வேலை? தானியேலோட வேலை தான் பெரிய வேலை. அவங்க மைண்டே அப்படியே மென்டல் ஆயிரும். அந்த மாதிரியான அப்ளிகேஷன் வரும். ஆனால் அதன் மத்தியில் 3 வேளை ஜெபித்தார். ஹல்லேலூயா. 3 வேளை ஜெபிக்க பழங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு வேளையாவது ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏசாமி சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு வேளையாவது ஜெபம் பண்ணுங்க. அல்லது நைட்டு வச்சுக்கோங்க, அல்லது சாயந்தரம் வச்சுக்கோங்க. ஒரு வேளையாவது ஆண்டவருக்கு முன்பதாக 1 மணி நேரமாவது கொடுங்க. அந்த ஜெபத்தை சுத்திரம் சேர்த்து வச்சு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். தானியேல் ஜெபித்தபடினாலே சிங்க கவியிலிருந்து ஆண்டவர் தானியேலை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஆமாம், தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, உன்மேல் ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். உங்களுக்கு எதிராக இருக்கிற சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் என்ன செய்வார்? கட்டி போடுவார். உங்களை யாரெல்லாம் தடை பண்ணுகிறார்களோ, உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, உங்களை யாரெல்லாம் சிங்கத்தை போல விழுங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொன்னது போல, உங்கள் எதிராளியாகிய பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி, ஆமாம், விழுங்கலாம்னு வகை தேடி கொண்டிருக்கிற சிங்கங்களின் வாயிலிருந்து ஆண்டவர் தப்புவிக்க வகையுள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. இந்த 2 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கண்ணீரை ஆண்டவர் சேர்த்து வைக்கிறார், ஜெபத்தை சேர்த்து வைக்கிறார். இந்த ஜெபம் ஆண்டவர்கிட்ட போகிறது நமக்கு தெரியுமா? தெரியாதா? எப்படி சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், மகள் சொல்லுகிறாங்க, மனசில் ஒரு சமாதானம் வந்தால் ஏசப்பா கேட்டால் அது நல்லது. வேதத்தின் ஆதாரத்தை நான் கொஞ்சம் காட்டி கொடுக்குறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். தேவதூதன் வந்து பலிபீடத்தின் மேலே நின்றான். சகல பரிசுத்தவான்களின் ஜெபங்களோடும் சகல பரிசுத்தவான்களை செலுத்தும்படி, அது அண்டர்லைன் போட்டுக்கோங்க. அப்போ இந்த பூமியில ஜெபிக்கிற இந்த ஜெபங்களை தேவதூதர்கள் எங்க கொண்டு போறாங்க? பரலோகத்துக்கு கொண்டு போறாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, பரலோகத்துக்கு கொண்டு போறாங்க, பரலோகத்துக்கு கொண்டு போறாங்க. தூக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. நைட் நல்லா தூங்குங்க, ஜெப நேரத்தில் தூங்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஜெப நேரத்தில் தூங்காதீங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அடித்து ட்ரம் அடித்து பயங்கரமாக ஆராதித்த போதிலும் அந்த அம்மா தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ட்ரம் அடித்ததில் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி பயங்கரமாக கத்துறாங்கன்னு சொல்லி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவர் போலீஸ்காரரை வந்து எங்கே ஆராதனையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஜன்னல்லேருந்து எல்லாத்தையும் நோட் பண்ணார். எல்லாம் பயங்கரமாக ஆராதிக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா மட்டும் பயங்கரமாக தூங்கிக்கிட்டு இருக்குது. யோ, இவ்வளோ பெரிய அடி, இதில் எவ்வளோ ஒரு ட்ரம் அடி சத்தத்தில் அந்த அம்மாவே தூங்குது, உனக்கென்ன வந்ததுன்னு போயிட்டாங்களா? அல்ல, உனக்கென்ன வந்ததுன்னு சொல்லி போயிட்டாங்களா? அப்போது ஒரு பக்கம் வேடிக்கையாக இருந்தாலும் தூங்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. அதிகாலை ஜெபம் பண்ணுறது தூங்கக்கூடாது. நீங்கள் எப்போ வேணாலும் ஜெபிக்கிறீங்களோ, ஏன்னா தூக்கத்தை கொண்டு வந்து தட்டை பண்ணுவான். ஸ்தோத்திரம். நம்ம ஆரம்ப நாட்டில் அதெல்லாம் அனுப்பிச்சு தானே வந்திருக்கிறோம். ஆமாம், முழங்கால் போடும்போது பயங்கரமான அபிஷேகத்தில் நேரம் கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துடும். தூக்கத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியமானது என்று உங்களுக்கு இந்த நாளில் கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். கண்ணீரை கணக்கு வைக்கிறார், ஜெபத்தை கணக்கு வைக்கிறார். மூன்றாவதாக ரொம்ப முக்கியம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வார்த்தைகளை கணக்கு வைக்கிற எஜமான் நம்முடைய வார்த்தைகளை கூட கணக்கு பார்த்தா நியாயம் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும். அல்லேலூயா. வீட்டில் இப்போ ஒரு ஃபேமிலின்னு எடுத்துட்டா அந்த ஃபேமிலிக்குள்ளே வார்த்தைகள் மிஞ்சி மிஞ்சி போகும், மிஞ்சி மிஞ்சி போகும். குடும்பங்களில் பல பிரச்சனை, பல போராட்டங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு குடும்பம் ஸ்தோத்திரம் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்ணுறாங்க, டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போது அவங்க அந்த இதை வாங்கிட்டு ஏன் டைவர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பதில் சொல்லலை, விட்டுட்டாங்க. சரி, அந்த டைவர்ஸ் பண்ணுவதற்கு முன்னாடி சில கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங் சரியாகலன்னா அதுக்கப்புறம் தான் டைவர்ஸ் கொடுப்பாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு தனித்தனியாக விசாரித்தாங்க. என்ன, எதனால் பிரச்சனை, ஏன் உங்கள் குடும்பத்தில் 2 பேரும் டைவர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. இப்போது ஒவ்வொரு காரியத்தையும் சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, இந்த அம்மா ரசம் ஊற்றிருக்கிறாங்க, ரசத்தில் உப்பு இல்லை, உப்பு போடலை. அவர் என்ன செஞ்சுருக்கலாம், உப்பு எடுத்து போட்டிருக்கலாம். ரசத்தில் உப்பு இல்லடி, என்ன உப்பாக வச்சுருக்க உப்பான்னு. அப்போ உங்கள் மாமட்டும் சரியாக வச்சுருக்காங்களா? அங்கே இங்கே இழுக்க, அது அங்கே இழுக்க, நீ என்ன போட்டு வந்தடி, அப்படிடி இப்படி, அப்படியே பயங்கரமான சண்டை வந்து கடைசிக்கு. ஆனால் அதனுடைய அடித்தளம் என்ன? உப்பு. உப்பு போடாதனால அவளை. அப்போ அந்த வார்த்தைகளின் மிகுதினால் பாவம் பிறக்குதா? வார்த்தைகளின் மிகுதினால் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணை, ஆகாத அக்கா சொல்லி சொல்ல பக்கத்து வீடு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலே அங்கே நிற்காதுங்க. அல்லேலூயா. ஆமாம்,
சொல்லுமா இருங்க சர்ச்சுக்கு போகலாம் வாங்க, இல்லை ஒரு 5 நிமிஷம் அந்த அக்காவோட பேசிட்டு வந்துடுறேன். போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் வார்த்தைகள் ஆண்டவர் கணக்கு வைக்கிறார். என் வார்த்தைகளை கூட கணக்கு வைக்கிறார். அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என் வார்த்தையோட கணக்கு வைக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக கணக்கு வைப்பார். அந்த வார்த்தைகள் கவனமாக, கணவன் மனைவிக்குள்ளே பேசுகிற வார்த்தைகள், குடும்பத்தில் பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகள். ஒரு 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 வாசகம் இப்படி படித்தேன். என்ன வாசகம் படித்தேன்? பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கெட்ட வார்த்தைகளை கேட்டு பேசுகிறார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? யாருமே கெட்ட வார்த்தை பேசுகிறதில்ல. கெட்ட வார்த்தையில் எங்கேயோ கேட்டு வந்து பேசுகிறாங்க, ஸ்கூலில் கேட்டுட்டு வந்து வீட்டில் பேசுகிறாங்க. போகும்போது நல்லா போவான், வரும்போது பிள்ளைகள், இப்போ நம்ம பிள்ளைகள் படிச்சுட்டு தானே இருக்குது, என்ன சீன் போடுற? அவள் கேட்குறா, டேய் என்னடா அது இவ்வளவு பெரிய வார்த்தையை பேசுகிற? அப்படியாப்பா இது தப்பாப்பா, சீன் போடுறேன்னு தானே சொன்னேன். அந்த வார்த்தை நீ எங்கடா கற்றுட்டு வந்த? என் ஃப்ரெண்ட்ஸே சொன்னாங்க டாடி. அப்போது பிள்ளைகள் பாருங்கள், அங்கே காது வழியாக கேட்குறத அப்படி தான் நாமளும். அல்லேலூயா. ஆமாம், ஏதாவது ஒரு சண்டைனா கோட்டை ஏறி யாருக்கு சண்டைங்க, அப்படியே அந்த ஆவி அட்டாக் பண்ணிடும் நம்மளை. வீட்டில் அது அட்டாக் பண்ணி வீட்டில் வந்தோன்னா பயங்கரமான சண்டை வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் வார்த்தை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சோதரம் எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரே சொல்லிட்டாருங்க, கெட்ட வார்த்தை உங்கள் வேலேருந்து வரவே கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் பேசுகிறத பார்த்த உடனே பக்தி விருத்தி உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்கள் வாயை திறந்து, எங்கள் சர்ச்சில் ஒரு பிரதர் இருக்கிறார், அவர் எல்லா இடத்துலையும் புகுந்து சத்தியத்தை சொல்வார். ஆனால் அவர் பேச்சை கேட்ட சில ஆள் சொல்கிறாங்க, சார் இந்த ஆளை எப்படி சார் வச்சுருக்கிறீங்க? என்ன சொல்கிறாரு? அவர் பிளேடு போடுறார் சார். என்னையா சொன்னார்? எப்போ பார்த்தாலும் ரட்சிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு. ஒரு சைடு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏசப்பா பற்றி சொல்கிறாரு அப்படின்ட்டு. இன்னொரு சைடு அவர் என்ன சொல்கிறாரு, அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் எப்படி இதை சொல்லான்னு ஜோபத்தில் கேட்கும்போது, சத்தியத்தை சொல்வதற்கு ஜெபம் பண்ணிட்டு போகணும். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒருத்தருக்காவது இயேசுவின் அன்பை சொல்லணும், ஒருத்திக்காவது இயேசுவின் அன்பை சொல்லணும் அப்படின்ற ஜெபம் நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சபையை நிரப்புவதற்கு விசுவாச குடும்பங்களும் ஒரு காரணமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் இழுத்து கொண்டு வருவார். நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள், அவர் இழுத்து கொண்டு வந்துடுவார். சத்தியத்தை சொல்வதற்கு ஏதோ தெரிஞ்சு குட்டாம்பூக்கள் அடிக்கக்கூடாது. தெரிஞ்சிருந்தால் கூட ஜெபம் பண்ணிட்டு போங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் நாற்று நட போனாலும் சரி, களை எடுக்க போனாலும் சரி, எந்த வேலைக்கு போனாலும் சரி, ஒரு தீர்மானம் எடுங்க. நாங்கள் இந்த வருஷத்தில் ஒரு மாதத்துக்கு 2 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படிங்கிற ஸ்தோத்திரம், என்ன சொல்கிறது, உறுதி ஏற்றுக்கொண்டோம். மக்களெல்லாம் 12 காரியங்களை இந்த மாதத்தில் செய்யணும். அதில் ஒரு முறையாவது வேதத்தை படிக்கணும். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை மிஸ் பண்ணக்கூடாது, ஜெபங்களை மிஸ் பண்ணக்கூடாது, பெண்கள் ஜெபத்தை மிஸ் பண்ணக்கூடாது, ஆசீர்வாத உபாச ஜெபத்தை மிஸ் பண்ணக்கூடாது, பைபிள் ஸ்டடியை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுல 12 காரியங்களில் ஒன்று என்னென்னா, மாதத்தில் 2 பேருக்காவது இயேசுவின் அன்பை சொல்லிடணும் ஜெபத்தோடு. அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் உறுதி. என்னதுங்க? தீர்மானத்தில் அப்படி நீங்கள் செய்யலாம். நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லலை, ஸ்தோத்திரம், கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அது அநேக ஆத்த மக்களை கொண்டு வர வாய்ப்பாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை நாம் சரியாய் பயன்படுத்தணும். நம்ம வார்த்தைகளை பேசும்போது அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். ஏசு சுவாமி அந்த என்ன ஊர், கானாவூர் சீசர்கள்ட்ட
கன்யா இல்லை அது ஸ்தோத்திரம், அந்த ஊருக்கு வர மாட்டேங்குதே. அவங்க 2 பேரோட உயிர் தெழுந்ததுக்கப்புறம் ஒரு 2 பேரோட ஆண்டவர் பேசுகிறார். அவங்க இருதயம் எப்படி ஆச்சா? கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சா? என்ன? எமாவூருக்கு போகும்போது, அல்லேலூயா, எமாவூருக்கு போகும்போது ஏசாமி இவங்க 2 பேருக்கு சொல்கிறாரு, அவங்களுக்கு கொழுந்து விட்டு எரியுது. அப்போ நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு கொழுந்து விட்டு என்ன செய்யணும்? பக்தி விருத்தி உண்டாகணும். ஆமாம், சிலர்லாம் அவ பாரு எப்போ பார்த்தாலும் கைதட்டிக்கிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் அலுவலியா சொல்லிக்கிட்டே இருக்கான், எரிச்சலாக இருக்கு. இப்போ இன்னொருத்தருக்கு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன எரிச்சலாகும். அது வரைக்கும் அதை குறித்து திங்க் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அவள் பாரு கைதட்டிக்கிட்டு லோபலாம் வந்து அந்நிய பாஷை பேசுகிறான். அந்நிய பாஷை இவங்க பேசாததுனால, இவங்களுக்கு வராதனால அவங்கள குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சலை ஊட்டக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தி உண்டாகணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், கெட்ட வார்த்தை பேசாதீங்க, பக்தி விருத்தி ஆகும்படியாக நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வார்த்தைகள் மரணத்தை கொண்டு வரும். வாயின் வார்த்தைகள் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரதா, மரணத்தையும் கொண்டு வரதா. ஒரே ஒரு வார்த்தை. நீங்கள் சரித்திரத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். மதுரை மாவட்டத்தை, இப்போது மாவட்டம், அப்போது மதுரை நகரமாக இருந்தது. அதுதான் பெரிய ஒரு நகரம். அதை ஆட்சி செய்த பாண்டிய மன்னனுடைய மனைவி அவர்கள் முத்துப்பரல் உள்ள சிலம்பு, கொலுசு போடுவாங்க. சிலம்புனானது கொலுசு. சரி, இப்போ கோவலன் கண்ணகி அவங்க வந்து இந்த மதுரைக்கு பிழைக்க வர்றாங்க. நான் இதை விட்டு கொஞ்சம் தாண்டி போகிறேன். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறத வார்த்தைக்காக. இப்போது இந்த கோவலன் என்ன சொல்கிறான் கண்ணகிட்ட, எப்பா நம்ம பிழைப்புக்காக ஏதாவது நம்ம பணம் வேணும், நம்முடைய சிலம்பு கொடுத்தீங்கன்னா எங்கேயாவது அடவு வச்சு நம்ம பிழைச்சிக்கிறலாம் மதுரையில் என்று சொல்லி, சரிப்பான்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இந்த அம்மாவுடைய இது வந்து மாணிக்கப்பரல், உள்ளே வந்து மாணிக்கப்பரல். அந்த மகாராணிக்கு இருக்கிறது முத்துப்பரல். முத்துப்பரலுக்கும் மாணிக்கப்பரலுக்கும் வித்தியாசம் இருக்குது. முத்துப்பரல் வந்து அது விலை உயர்ந்தது, மாணிக்கம் கொஞ்சம் டம்மியானது. அதனால் ஸ்தோத்திரம். இப்போ அதை மனதில் வச்சுக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போது அந்த கொல்லன்ட்ட போய் கொடுத்த உடனே அவன் வாங்கி நேராக ராஜாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ராஜா என்ன கட்டளை போட்டிருந்தாருன்னா, எவன் சிலம்பு வச்சுருக்கானோ அவனை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று சொல்லி அவனை உடனே கைது செஞ்சிடலான்ட்டு. இப்போது இவர் என்ன பண்ணிடுறாரு, கொடுத்துறாரு. அங்கே பாண்டிய மன்னனுக்கு உடனே செய்தி கேட்டவுடனே சந்தோஷத்தில் என்ன சொன்னான், அந்த கள்வனை கொணர்கன்ட்டான். கொணர்க விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லலை, கொணர்க. அதுதான் பிரச்சனையே. அந்த ஒரு வார்த்தை அங்கே ஒரு மாற்றத்தை, புரட்சியை உண்டு பண்ணது. நேராக தலையை வெட்டி தலையை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அந்த சிலம்பை கொடுத்த உடனே அந்த அம்மா இதை பார்த்துட்டு, அதோடைய சிலம்பு இதோடைய சிலம்பு பார்த்தா ஒன்றா தான் இருக்குது. சிலம்பு வேணால் ஒன்றா இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிறத வேறு. இப்போ கண்ணகி கொதித்து எழும்பி ராஜாட்ட போய், என்னையா அது நீங்கள் இந்த ராஜா நல்ல நீதி வழங்குகிற ராஜானா இப்படி பண்ணிட்டீங்களே என்று சொல்லி தன்னுடைய சிலம்பை உடைத்து, என்னுடைய சிலம்பு மாணிக்கப்பரல், உங்களுடைய சிலம்பு என்ன முத்துப்பரல். அப்போது இந்த வார்த்தை கேட்டவுடனே ராஜா தாங்கிக் கொள்ள முடியல. என்னுடைய ராஜ்யத்தில் அநீதி வழங்கி விட்டேன்னு உடனே செத்து போயிட்டான். ஸ்பாட் ஹார்ட் அட்டாக். இதை பார்த்தவுடனே கோப்பெருந்தேவி, இவரே இறந்துட்டான்னு சொல்லிட்டு இது இறந்துருச்சு அட்டாக்கில். உடனே அதுக்கு ஹார்ட் அட்டாக், 2 பேரும் அவுட்டு, மரணம் வந்துருச்சு. அப்போது வார்த்தையின் மிகுதியினால் வார்த்தை கொல்லும். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை நம்முடைய குடும்பத்தை கொன்றுவிடும். யாக்கோபு தான் அதை நல்லா விளக்கி சொல்கிறார். யாக்கோபு விடுங்க, நம்ம பேசுகிறதுனால, வீணான வார்த்தைகள் பேசுகிறதுனால நம்முடைய ஆயுஷ் நாட்களே குறைக்குதான். அதை வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் சோதரம் 6ஆம் வசனம். உலகம் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால்
கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. எதை கொளுத்துதான்? ஆயுள் சக்கரத்தை. அப்படின்னா ஆயுஸ் வருஷம், நம்முடைய ஆயுசை குறைக்குது. நம்முடைய வார்த்தை ஆயுஷ் நாட்களை குறைக்குது. நல்ல வார்த்தை ஆயுஷ் நாட்களை கூட்டுது, பக்தி விருத்தி உண்டாக்குது. கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா ஆயுஷ் நாட்கள் என்ன ஆகும்? குறைஞ்சு போயிடும். அப்போது நம்முடைய நாவின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போயே டைம் ஆகி போச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சிலதை சொல்லிடலாம். அப்போ வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? கவனமாக பயன்படுத்தணும். நான்காவதாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1வது எதை கணக்கு வைக்கிறார் சொல்லுங்க? கண்ணீரை. 2வது, 3வது உங்களுடைய வார்த்தையை. எல்லாரும் அதை அப்படியே மனசில் வச்சுக்கணும், ஆழமாக பதிஞ்சிடணும். அல்லேலூயா. இது கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள். நம்மை நாமே சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அக்கிரமம் பெருகினது. பெருகினதுன்னா என்ன அர்த்தம்? அதிகமாச்சுன்னா ஆண்டவர் அதை என்ன செய்றாரு? அக்கிரமத்தை கணக்கிடுறாராம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்ணீரை கணக்கு வச்சாரு பரவாயில்ல, ஜபத்தை கணக்கு வச்சாரு பரவாயில்ல, நம்ம வார்த்தைகளை கணக்கு வச்சாரு, அக்கிரமத்தை கூட கணக்கு வச்சு அந்த கிராமத்தை அழிக்கிறார். அப்போ இன்னைக்கு வருகிற சுனாமி, இன்னைக்கு வருகிற அழிவு இப்படி தான் வருது. அந்த சின்ன பிள்ளை என்னங்க செஞ்சிச்சு அப்படின்னு ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார். சரியான கேள்வி. பிறந்த கை குழந்தை என்னங்க செஞ்சிச்சு? எனக்கு இந்த கேள்வி ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அமலேக்கிற ஒரு நீர் விடுகிற நாய் கூட வைக்காத அழிச்சிருன்னு சொல்றாரு. நீர் விடுகிற நாய் கூட வைக்காத அழிச்சிருன்னு அமலேக்கிற சொல்றாரு. எதுக்கு இப்படி சொல்றாரு? ஒரு கிராமத்தில் இருக்கிற பெரியவங்க, சின்னவங்க, வாலிபர் நாயை கூட விடக்கூடாதுன்றாரு. அந்த கிராமத்தில் நாயை கூட விடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், அல்லது அந்த அமெரிக்கன் மோசேயினுடைய அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவனுடைய ஊருக்குள்ளே விட்டு அந்த சைடு அனுப்ப விடலை. அவன் தடுத்து நிறுத்தினானா. என் கிராமத்தில் எவனை வராத, என் கிராமத்தில் கால் வைக்காத அப்படின்னு சொன்னானா அவன் அமெரிக்கன். அதனால் அந்த ஒரு பாவத்திற்காக அவன் குழந்தையாக இருந்தாலும் சரி, நாயாங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடும். ஆண்டவர் எவ்வளோ பெரிய வைராக்கியமுடையவர் பாருங்கள். ஆண்டவருக்கு விரோதமான அக்கிரமம் செய்கிற யாவரையும், அது கிராமமாக இருந்தாலும் சரி, மனுஷாலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் காலி பண்ணிடுறாரு. உலகத்தையே அழிச்சிருக்காருன்னா பாருங்களேன். இதான மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினதுனால. அக்கிரமம் என்றால் கிரமத்தை மீறுவது. அல்லேலூயா. கிரமத்தை மீறுவது என்றால் ஸ்பீடு பிரேக்கு போகும்போது அதில் 25 கிலோமீட்டர் வேகத்திலையோ 15 கிலோமீட்டர் வேகத்திலையோ போனால் ஒன்றும் செய்யாது. 80 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் அதுதான் அக்கிரமம். கரெக்டு தானா? அப்போ போனால் என்னாகும்? என்னாகும் தம்பி? விபத்து நடக்கும். அல்லேலூயா. பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்கும். அப்போ கிரமம் என்பது நேர்த்தியாக நடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கிரமத்தினுடைய காரியங்கள் பெருகுது. இன்றைக்கி ஒரு சாதாரண காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நான் ஃபஸ்ட்டே சொன்ன, நான் ஒரு மெக்கானிக் அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆமாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 3 பொய் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு நீங்கள் 3 பொய் சொல்கிறீங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை பொய் சொல்லுவீங்க? சரி, அப்படி வேண்டாம். 5 வயசு வரைக்கும் உங்களை விட்டுறலாம். அல்லேலூயா. நீங்கள் எந்த பாவமும் தெரியாது. 5 வயசுக்கு அப்புறம் பிள்ளைங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிருதுங்க. வேதவசனம் சொல்லுது 70 வருஷம் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் உயிர் வாழ்கிறீங்க. அப்போ 80 வருஷத்துலேருந்து 5 வருஷத்தை கழிச்சிட்டா 75 வருஷம் நீங்கள் உயிர் வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது 75 வருஷம், 75 × 365 எவ்வளோ வருது? 27,375 நாள் வருது. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 பொய் சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஆயுஷ் நாள் முழுவதும் 82,125 பொய். 82,125 பொய் சொல்லிட்டு பரவாயில்ல போக முடியுமா?
அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்தவங்க பொய் சொல்லாதீங்க. ஆமாம், கிரமத்தை மீறுவது பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்வது வந்து கிரமத்தை மீறுவது, சட்டத்தை மீறுவது. பொய் சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, உன் தாயின் தகப்பனை கணம் பண்ணாதிருப்பாயாக. அப்படியா? பண்ணுவாயாக. அல்லேலூயா. ஆமாம், தாயின் தகப்பனை கணமன்ல இன்னைக்கு ஒரு அம்மா புலம்புறாங்க. ஒரு அம்மா புலம்புறாங்க. 2 பசங்க சொத்துக்கள்லாம் எழுதி வாங்கிட்டு என்னை வெளியே போட்டாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க. மருமகன் என்ன செய்கிறா? உதைக்கிறா. இதெல்லாம் கேட்கும்போது மனசு பாரமாக இருக்குது. அவங்களாம் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கிரமத்தை மீறாங்க, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிற அந்த அனுபவம் யாருக்கும் வரல. சரி, உலக மக்களை விட்டுருங்க, அவங்களுக்கு வேதம் தெரியாது. வேதத்தை தெரிஞ்சவங்களே எப்படி இருக்கிறாங்க? டேய், உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கடா. சரிங்க, பார்த்துக்கிறேன். மருமக சொல்கிறான், உங்கள் அம்மாவை ஃபஸ்ட்டு கோமலை போய் சார், உங்கள் அம்மாவை போய் ஃபஸ்ட்டு கோமலை போய் சார். அப்போ என்ன கணப்படுத்துகிறாங்க இவங்க? ஒரு ஐயா வயசான ஐயா, அவங்க சம்பாதிச்சு நல்ல அருமையான வீடு, ஒரே மகன். அவனுக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சார். அவனுக்கு பிரியமான மனைவி கூட்டு வந்துட்டான். பிரியமான மனைவி நல்லா தான் வாழ்ந்தாங்க. இவருக்கு வயசு ஆக ஆக இவருடைய உடல், இவருடைய பேச்சு, இவருடைய நடக்கை, இவருடைய சரீரமெல்லாம் பலவீனம் அடையும். அப்போது இவர் ஆசையாக கட்டி வச்ச உள் பாத்திரமுக்கு அவர் போனார் என்றால் அதை திட்டுது மருமகன். இந்த கலடு வெளியில் இருக்கல, வெளியே போ, ஏன் உள்ளே வர்ற, ஒரு பாத்திரம் கூட கழுவு தரல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதையும் கேட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறார். பையனுக்கு தெரியலை. பையன் வந்து இவரை பயங்கரமாக திட்டுறான். வயசாயிட்டாலே சரீர பலவீனம் ஆகுன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. முதியவர்களை யாரும் மதிக்கவும் தெரியல. அல்லேலூயா. அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு. மத்தேயு 24:12 வாசிங்க. ஐயா, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டுமா? சரி, கொஞ்சம் எடுத்துக்கலாமான்னு ஒரு காரியம் மக்களே. தனிந்து போவோம். குடும்பத்தில் போதும். குடும்பத்தில் வந்து அக்கிரமம் மிகுதியாகிறதுனால ஒருத்தர் இருக்கிற அன்பு குறைஞ்சு போகும். சிலர் வந்து அன்பு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அன்பு அப்படியே போயிடுது. அக்கிரமத்தினால அன்பே போயிடுது. சிலரை யாருமே நேசிக்க முடியல. இன்னொரு கோணத்தில் சொல்லணும்னா மன்னிக்கவே முடியல. ஆண்டவர் உங்களை மன்னிச்சிருக்காருல்ல, நீங்கள் அவங்கள மன்னிக்க வேண்டியதானே? அப்படி ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. உங்களை மன்னிக்காதவங்களாம் மன்னிச்சிருங்க இப்போயே. அல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடுங்க. நீங்கள் யாராவது மன்னிக்காமல் இருப்பீங்க, எனக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவரே ஸ்தோத்திரராஜா, நீர் எங்களை மன்னிக்கிறது போல ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களிலே சிந்தைகளிலே ஆண்டவரே யாரை குறித்து நாங்கள் இருக்கிறோமோ இப்பொழுதே மானசீகமாய் நாங்கள் மன்னித்து விடுகிறோம். அந்த மன்னிக்கிற குணம் எங்களுக்குள்ளே வருவதாக சுவாமி. ஆண்டவரே, நீர் மன்னிக்க பலன் தருவீராக ராஜா. நீங்கள் அப்படியே செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், நிச்சயமாக மன்னிச்சிட்டிங்களா? நம்பலாமா? அல்லேலூயா. அப்படின்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் கசடுங்க, அதெல்லாம் எடுத்து போட்டுறணும். எவ்வளவோ எங்களுடைய அண்டை வீட்டார், சபை சுற்றி இருக்கிற அண்டை வீட்டார் ரொம்ப எங்களுக்கு நன்மை செய்கிறாங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய நன்மைகள்லாம் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதிலெல்லாம் ஜெயம் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் நாங்கள் அவங்க மேலே கோவப்படவே இல்லை. அவங்கள நாங்கள் மன்னிச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. மன்னிக்க நமக்கு உயர்வு தான் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமம் மிகுதியாவதினாலே பாருங்கள், ஆதியாகமம் 15:16 வாசிங்க. ஆதியாகமம் 15:16. ஏனென்றால்
எமோரியரின் அக்கிரமம் இன்னும் பார்த்தீங்களா? அக்கிரமத்தை ஆண்டவர் கணக்கு வச்சிருக்காரு. ஒரு பட்டணத்தினுடைய அது எப்படி அவருடைய பிளான் பாருங்க. இவனுடைய அக்கிரமமும் நிறைவேறணும், நம்ம ஜனங்கள் விடுதலையாகி வெளியே வரணும், இந்த எமோரியர்களை துரத்தி விட்டு ஏன் ஜனங்கள் உட்காரணும். அதுதான் அவருடைய பிளானு. அதனால தான் அவன் செய்யட்டும் அக்கிரமம் செய்கிறானா, சந்தூர் அக்கிரமம் செய்தால் செய்யட்டும். என் பிள்ளை ஒரு ஓரத்தில் ஒரு மூலையில் உட்காந்துருக்கான், சுதந்திரிக்க போனான், சீக்கிரம் அவங்க எல்லாம் 100 ஆன உடனே அவங்கள துரத்தி விட்டு நம்மளை அங்கே ஜெயம் எடுக்க வைத்துருவாங்க. அல்லேலூயா. இந்த கிராமம் ஈச்சம்பாடி அது என்ன பட்டி, பறையப்பட்டி, இந்த கிராமத்தில் ஒரு மூலையில் நம்ம உட்காந்துருக்கோம். இங்கே இருக்கிற அக்கிரமெல்லாம் மிகுதி ஆகும் பொழுது எல்லாத்தையும் துரத்தி விட்டு உங்களை உட்கார வச்சுருவார். இருக்கிறதே நாங்கள் தானன்றீங்களா? அல்லேலூயா. உங்களெல்லாம் துரத்த மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அவருடைய திட்டம். அக்கிரமத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது எதற்காக பார்க்குறான்னா, நம்ம மக்கள் அதை சுதந்திரிக்கிறதுக்காக பார்த்துருக்கிறாரு. ஆனால் நாம் அக்கிரமம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அதை நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன், ரொம்ப அதிகமாக இதற்கு நான் போகல. ஐந்தாவது இந்த ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். மீதி 5 இருக்குது. அதை இன்னொரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். 5வதாக காணிக்கையை கணக்கு வைக்கிறார். அல்லேலூயா. 1வது சொல்லுங்க, கண்ணீரை. 2வது ஜெபத்தை கணக்கு வைக்கிறார். 3வது வார்த்தை கணக்கு வைக்கிறார். அக்கிரமத்தை கணக்கு வைக்கிறார். 5வதாக காணிக்கையை கணக்கு வைக்கிறார். காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. அங்கீகரிக்கவில்லை, எரிச்சல் உண்டானது, வேறுபட்டது. எரிச்சல் உண்டாயிருக்குது, வேறுபட்டது. நீ நன்மை செய்தால் பற்றி இருக்கும் என்றார். இங்க காணிக்கையை ஆண்டவர் கணக்கு பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம ஆதி மனிதன் ஆதாமுடைய முதல் தலைமுறையினுடைய சந்ததி காயின், ஆபேல். ஆண்டவருக்கு அது 3ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா கொழுமையாக, ஆமாம், பெஸ்ட், ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட், முதன்மையானது. வாசிங்க. கொண்டு வந்தார், அங்கீகரித்தார். அல்லேலூயா. ஆமாம், காணிக்கையை ஆண்டவர் கணக்கு வைக்கிறார். இதை நான் உங்களுக்கு எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த பூமியில் மக்கள் எல்லாம் காணிக்கை போயிடுறாங்க. அதனுடைய பிரதிபலன் அல்லது பிரதிபலிப்பு அல்லது பலன் தெரியாமல் போயிடுறாங்க. ஆண்டவர் சேர்த்து வச்சு திருப்பி கொடுக்குறாராம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு அளக்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு திருப்பி என்ன செய்கிறாராம்? கொடுக்குறாராம். அல்லேலூயா. அமிக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம். ஒரு மக்கதோனியா சபைன்னு ஒரு சபை இருக்குது கொரிந்தியரில். அதை நம்ம வாசிக்கலாம், வேண்டாம் நான் சொல்லிடுறேன். அந்த மக்கதோனியா சபை தரித்திரமுடையவர்களாக இருந்தார்களாம், உபத்திரவப்பட்டவர்களாக இருந்தார்களாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உபத்திரத்தின் மத்தியிலும் தரித்திரத்தின் மத்தியிலும் உதாரத்துவமாக கொடுத்தாங்களாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நாங்களே கஞ்சிக்கலாமல் இருக்கோம், எங்கிட்ட போய் காணிக்க கேட்குறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நாங்களே சாப்பாட்டுக்கு வழியில் தரித்திரமாக இருக்கிறோம், உபத்திரவப்படுறோம். ஆனால் நாங்கள் எப்படி காணிக்க முடியுமோ எங்கிட்ட போய் காணிக்க அப்படின்லாம் சொல்லலை, உதாரத்துவமே கொடுத்தாங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இந்த வார்த்தை கேட்கும் பொழுது. அந்த காணிக்கைக்கு ஆண்டவர் பிரதிபலன் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், காணிக்கை நான் அதிகமாக பேசக்கூடாது என்று நினைக்கிறேன். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மார்க்கு 12ஆம் அதிகாரம். பார்த்து கொண்டிருந்தார், அதிகமாய் போட்டார்கள். கணக்கு வைக்கிறாரா இல்லையா? கணக்கு பார்க்குறாரா இல்லையா?
ஆமாம், அதிகமாய் போட்டார்கள். ஏழையான விதவையும் 2 காசை 2 வெளிப்படம் தான் அந்த அம்மா வச்சுருந்தாங்க, போட்டாங்க. எல்லாரும் காணிக்க போட்டாங்க, இந்த ஏழை தாயும் போட்டாங்க. ஆனால் எல்லாருடைய காணிக்கை அப்படியே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அளந்து பார்க்குறாரு. இந்த அம்மா போட்ட காணிக்கை தான் பெரிய காணிக்கைன்னு சொல்லுறாங்க. அல்லேலூயா. அதுக்காக 2 ரூபா வந்து போட்டுறாதீங்க. அல்லேலூயா. மனப்பூர்வமாக அதிகமாக போடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம போடுற காணிக்கைகளை ஆண்டவர் பார்த்து அதற்கேற்ற பலன் கொடுக்குறார். அதற்கேற்ற பலன் கொடுக்குறார். ஒரு எங்கள் இடத்துல ஒரு நடந்த சம்பவம். ஸ்தோத்திரம். ஒரு ஐயா கிறிஸ்துமஸுக்கு நான் வந்து கிடா வெட்டி எல்லாத்துக்கும் சோறு போட போகிறேன். எனக்கு சந்தோஷம். சரி, ஒரு செலவு குறைஞ்சிச்சு அவர் போடுறான்னு சொல்லிட்டு. ஸ்தோத்திரம். திங்கக்கிழமை நினைக்கிறேன் கிறிஸ்துமஸ்ஸு. இவர் என்ன பண்ணிட்டார், சனிக்கிழமை வரைக்கும் ஓகே சொன்னவர், ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு என்ன சொல்லிட்டாரு, ஐயா ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் வெட்டி எங்கள் வீட்டிலே போடுறேன், எங்கள் சொந்தக்காரங்க அவங்க வர்றாங்க, அதனால் இங்கே போடுறேன்ட்டாரு. எனக்கு அப்படியே டல் ஆயிடுச்சு. சரிங்க போடுங்க, எங்களெல்லாம் அங்கே வர சொன்னார், நாங்களாம் வரலான்ட்டோம். நாங்கள் வரலான்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே வேறு பிளான் பண்ணி சிக்கன் பிரியாணிக்கு ஆர்டர் கொடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு. ஒரு அளவுக்கு சொல்லுங்கள். நான் அதை மறந்துட்டேன், அதை குறித்து ரொம்ப கேர் பண்ணலை. சரி, அவருடைய விருப்பத்தை மாற்றிக்கிட்டார், என்ன பண்ணுறது, கொஞ்சம் வேலை வந்துச்சு, அதனால் அது மறந்துட்டேன். அல்லேலூயா. ஒரு 15 நாள் கழித்து அங்கேருந்து ஃபோன் பண்ணுறா, ஐயா அப்படின்ட்டு. என்னங்கய்யா, என் வீட்டில் 5 ஆடு காணாமல் போயிட்டியா? என்ன நடந்துச்சு, அவர் இருந்த இடத்துல வந்து யாரோ டாட்டா சுமாவில் வந்து 5 ஆடை அவர் ஆடை தூக்கி போட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. யாருன்னே தெரியல, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் பாருங்க, அதை கொடுக்காததுனால பொருத்தனை செய்தவன் யோசிப்பதும் அப்படித்தானே. ஸ்தோத்திரம். அது அந்த 20வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 20 தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிங்க. ஸ்தோத்திரம். 20 இல்லையா? 20வது அதிகாரத்தில் பாருங்களேன். சோதனம் 25 நீதிமொழிகள் 20:25. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷருக்கு கனியாயிருக்கும். அல்லேலூயா. இதில் ஆண்டவர் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாரு. அவர் அந்த ஆடை அப்படி செஞ்சதுனால எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாரு. என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் எவ்வளவு செலவழிக்கிறீங்களோ அது பூமியிலையும் கொடுக்கப்படும், பரலோகத்திலையும் சேர்த்து வைக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு ஹெவன்லி பரலோகத்தில் ஒரு பேங்க் இருக்குங்க. ஆமாம், எனக்கு கூட இருக்க தான் செய்யுது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு பேங்க் ஆண்டவர் வச்சுருக்காரு. நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அது அங்கே தான் போய் சேருது. பரலோகத்தில் உங்களுக்கு பெரிய பொக்கிஷங்களை, அதனால சொல்கிறாரு பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாரு. அப்போ பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதா என்ன அர்த்தம்? பூமியில் ஆலயத்திற்கு நாம் காணிக்கைகளை அதிகமாக நம்ம கொடுக்கணும், செலுத்தணும். அல்லேலூயா. ஆமாம், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தசமபாகம் கொடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தசமபாகத்துக்கு மேலேயே கொடுத்தாங்க, அன்லிமிட். அங்கே தசமபாகம் லிமிட், புதிய ஏற்பாட்டில் அன்லிமிட், எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். தசம பாகத்துக்கு மேலே எவ்வளோ வேணாலும் கொடுக்கலான்னா 10 ரூபா கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ வேணாலும் கொடுக்கலான்னா 10 ரூபாயா மட்டும் கொடுத்துட்டு போகிறதா இல்லை, தசம பாகத்துக்கு மேலே அன்லிமிட்டாக நம்ம கொடுக்கணும். காணிக்கையை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்து சும்மா விடுறதில்ல, பல மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், காணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யார் மூலமாக கொடுப்பார். இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இதை நிறைவு செய்கிறேன். மீதிய இன்னும் நாளில் பார்த்துக்கலாம். இந்த உண்மையான ஒரு சம்பவம். ஊழியக்காரங்க கணவன் மனைவியாக ஒரு இடத்துக்கு மிஷனரியாக ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போய் ஒரு 10-15 வருஷம் அவங்க இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்களுடைய அப்பா மரிச்சு போயிட்டாங்க. இவர் தான் மூத்த பிள்ளைய ஃபோன் போட்டு கூப்பிட்றாங்க. வர முடியாது, நான் ஊழியத்துக்கு போயிட்டேன், நான் வர்றதுக்கு 13 நாள் ஆகும்னு சொல்லிட்டாரு. அப்போது அவங்க
தங்கச்சிமாருங்க அதை அடக்கம் பண்ணுறாங்க. சரி, அப்போ காரியத்துக்காக வருவீங்களா? ஜபத்துக்கு, அதாவது காரியம்னா ஜபங்க. அல்லேலூயா. ஜபத்துக்காக வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன். அப்போது அவங்க வந்தாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே, நாங்கள் இங்கேருந்து பீகார்லேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது. நான் அவங்க வச்சுருக்கதே வெறும் 35 ரூபா தான். நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போகும்போது அங்கே ஒரு பிலிவர்ஸ், ஒரு விசுவாசி, அவங்க வீட்டுக்கு இவங்க ஜெபம் பண்ண போவாங்க. அவங்க ஆட்டோவை பார்த்துட்டு ஆட்டோவை நிறுத்த சொல்கிறாங்க. நிறுத்துங்க. ஐயா, எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த அம்மாவை குறித்து இந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, அவங்க வீட்டுக்கு போனால் ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களாம். ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவாங்களாம். அப்படி தான் அந்த அம்மா. அதனால் இவர் மனசு கஷ்டமாக இருக்குது. போகும்போது இவங்க வீட்டுக்கு வேறு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய், ஆனாலும் கர்த்தர் போய் ஜெபம் பண்ண சொன்னதுனால போய் நல்லா ஆசீர்வதிச்சுட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆசீர்வதிச்சுட்டு ஜெபம் பண்ண உடனே டீ கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. முடித்த உடனே நாங்கள் இந்த மாதிரி போகிறோமா அப்படின்னா, சரி போயிட்டு வாங்க, இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு ஒரு கவர் எடுத்து வந்து கொடுத்தாங்களா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கவரில் பார்த்தா 10,000. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அதுக்கப்புறம் அதே கவருக்குள்ள 4 டிக்கெட் இருக்குது. 4 டிக்கெட் வந்து பிளெயின் டிக்கெட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4 டிக்கெட் பிளெயின் டிக்கெட். போக 2, வர 2. அப்போது கர்த்தர் பாருங்க, அந்த அம்மாட்ட எப்படி பேசிக்கான்னு பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் காணிக்க கொடுக்காட்டாலும் உங்களை நைட்டில் பேசுவார். அல்லேலூயா. பேசி கொடுக்க வைப்பார். அது அவருடைய, நான் அதுக்காக சொல்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி போய் எல்லாம் முடிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் ஊழியக்காரரை வெட்கப்படுத்தலை. யார் பண்ணாவது ஊழியக்காரருடைய தேவைகளை சந்திப்பார், கொடுக்காதவர்களை வச்சு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் கர்த்தருடைய திட்டம். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் எதையுமே பார்க்கல, கண்டுக்கல நினைக்க வேண்டாம். எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு 5 காரியம் இருக்குது. நம்ம ஒரு நாட்கள் அதை தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி நாம் கண்களை முடிஞ்சவங்க முழங்கால் போட்டுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் எத்தனையோ ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் காட்டுகிறார். உங்கள் உள்ளத்தில், உங்களுடைய சிந்தையில், உங்களுடைய எண்ணத்தில் எத்தனையோ ஒரு மாற்றம், ஒரு சின்ன மெக்கானிசம், ஒரு சின்ன மெக்கானிக் பணி இருக்குது, சரிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உணர்த்துகிறார். நம்மளை சரிப்படுத்தி, சீர்படுத்தி, சிறப்படுத்தி தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஆண்டவர் இந்த நேரத்தில் தகுதிப்படுத்த போகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமையான முறையில் ஆண்டவரை சொல்லும்படியாய் ஆண்டவரே சோத்திரங்கத்தாவே என்னோடு பேசிக்கொண்டு இருந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த சோத்திரம் 1.25 மணி நேரமும் ஆண்டவரே அமர்ந்திருந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டுட்டாங்கப்பா. இந்த வார்த்தைகள் வெறுமனையாய் போய்விடக்கூடாது. இவங்க உள்ளத்துல, இவங்களுடைய எண்ணத்துக்குள்ள, இவங்களுடைய சிந்தைக்குள்ள ஆண்டவரே இதை உள்ள இன்புட் பண்ணுங்கப்பா, இன்புட் பண்ணுங்க. நான் செய்கிறதெல்லாம் ஏசப்பா பார்க்க மாட்டார் என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கலாம். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று. கண்ணீரோடு இருக்கிற நீ, உன் குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு, உங்க கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்க போகிறார். நீங்க நினைக்கலாம், நான் என் கண்ணீரை ஆண்டவர் கேட்கலையே, அந்த கடவுளுக்கு கண் இருக்கா, அந்த கடவுளுக்கு மூக்கு இருக்கா என்று நீங்க நினைக்கலாம். நீங்க அப்படி இனி நினைக்காதீங்க. உங்க கண்ணீரை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தை ஆண்டவர் கணக்கு வைக்கிறவராய் இருக்கிறார். ஒரு மனுஷன் எப்படி ஜெபிக்கிறானோ, பெருமூச்சு விட்டுக்கிற ஜெபம் இருக்கிறது. பெருமூச்சு விட்டு
ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, இரவெல்லாம் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது. ஜெபங்கள பல ரகம் இருக்கிறது. யுத்த ஜெபம் இருக்கிறது, திறப்புல நிற்கிற ஜெபம் இருக்கிறது. எந்த ஜெபமோ அந்த ஜெபத்தை ஆண்டவர் கணக்கு வைக்கிறாருங்க. நிச்சயமா பிரதித்திரம் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வல்லமை ஒரு ஜெப அபிஷேக வல்லமை, ஜெப அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரையும் ஊற்றப்படுகிறது. கடந்த நாட்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். கடந்த நாட்களிலே நாம் செய்யாமல் இருந்திருக்க கூடும், நாம் ஜெபிக்காமல் இருந்திருக்க கூடும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தானியேலுடைய ஜெபத்தை கேட்டு நாங்கள் கொஞ்சம் விழிப்படைந்திருக்கிறோம் ஆண்டவரே, விழிப்படைந்திருக்கிறோம் ஆண்டவரே. அவர் 3 வேளை ஜெபித்தார். நாங்கள் ஒரு வேளையாவது ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று அர்ப்பணிக்க ஒவ்வொருத்தர் மேலும் உடைய வல்லமையான கரை இறங்குவதாக. ரீமே சேக்க ரேபே லிகாதாரா இந்தரபரப சந்தரபரா ராகாதாரப சிகாராரா கல்கரி கம்பல்கராரா யாக்கராரா சாதராரா. ஹல்லேலூயா. ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு அர்ப்பணிப்போடு நாட்கள் அழைச்சிருங்க. ஒரு நாட்கள் ஆண்டவர் பேசியிருப்பாருன்னா தொடர்ந்து ஏற்கனவே ஜெபிக்கிறவர்கள் பரவாயில்ல, ஜெபிக்காதவர்கள் தொடர்ந்து இதனால ஒரு முடிவோடு போய் நாங்கள் ஜெபிக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்கிறது என்று வேதத்தை நாங்கள் பார்த்திருக்கோம். நாங்கள் புரிந்து விட்டது. ஹல்லேலூயா. ராஸ்தா சங்கரவரவா. ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். ஜெபம் மேல மூடட்டும். ஜெபம் மேல மூடட்டும். ஜெபம் மேல மூடட்டும். ஜெபம் மேல மூடட்டும். ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களை எழுதுவார்களாக. ஜெபிக்க ஆண்டவரை வல்லமை படுத்துவீராக. வல்லமை படுத்துவீராக. சங்கரவரவா. ரோகா சிங்கரவரவா. அபிஷேகம் இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியை இறங்குகிறது. ஜெப அபிஷேகம் இறங்குகிறது. ஜெப ஆவி ஊற்றுங்க. கனிவோடு ஜெபிக்கிற ஆவி ஊற்றுங்க. கனிவோடு ஜெபிக்கிற ஆவி ஊற்றுங்க. உலகத்தை ஜெபிக்கிற ஆவி ஊற்றுங்க. ஆண்டவரே ஊற்றுங்கயா. இந்த ஜெபத்தை கேட்கிறீங்க. இந்த ஜெபத்தை கேட்கிறீங்க. இந்த ஜெபத்தை கேட்கிறீங்க. இந்த ஜெபத்தை தயவா. இந்த ஜெபத்தை நீங்க தயவா. இந்த ஜெபத்தை சேர்க்கிறீங்க. அது கொடுக்கிறதுக்காக சோத்திரம். அது கொடுக்கிறதுக்காக சோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க வார்த்தையை பரிசுத்தப்படுத்துங்க. எங்க வார்த்தையை தெளிவாக்குங்க. ஆண்டவரே கரடுகளோட பேசினா மன்னிச்சிருங்க. கரடுகளோட பேசினா மன்னிச்சிருங்க. கெட்ட வார்த்தை பேசினா மன்னிச்சிருங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. ஆண்டவரே சத்தியத்தை நாங்கள் சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சொல்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்க நாவுகளை திறந்தரணும். எங்களை நாவுகளை திறந்தரணும். ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ள அதிகமான வார்த்தைகள் செல்லட்டும் ஐயா. பக்தி விருத்திக்காக உதவி செய்ய ஆண்டவரே எல்லா வார்த்தைகளையும் கனெக்ட் பண்றீங்க அப்பா. ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சொல்ற அக்கிரமம் மிகுதி ஆவதினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்கிறது அன்பு தணிந்து போகும் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை தயவாய் மன்னித்தருங்க. உடைய ரத்தத்தோட முடி மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்களை மன்னியும். எங்களை மன்னியும். எங்களை மன்னியும். ஒரு யோவான் 1:7 ஆண்டவரே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி என்னை சுத்திகரிக்கவும். ஆண்டவரே நாவை பரிசுத்தப்படுத்துங்க. சொன்ன நாவை பரிசுத்தப்படுங்க. என் வாயின் வார்த்தைகள், என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய செயல்பாடுகள் அக்கிரமமாய் இருக்கும் என்றால், பாவத்துக்குரியதா இருக்கும் என்றால் மன்னிங்க. மன்னிங்க. மன்னிங்க ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உடைய ரத்தத்தாலே கழுவி சுத்திகரிங்க. உடைய ரத்தத்தாலே கழுவி சுத்திகரிங்க. மன்னித்த வல்லமை இறங்குகிறது. உங்களை மன்னித்து விடுகிறார். உங்களை மன்னிக்கிறார். உங்களை மன்னிக்கிறார். உங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கிறார். தேவ வார்த்தைக்கு எதிராக பேசுகிறார். ஹல்லேலூயா. காணிக்கை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு பேசியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே காணிக்கையுடைய அளவு நாங்கள் எப்பயும் எடுக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பணத்தை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறோமே. எங்களை தயவாய் மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே இந்த காணிக்கை யுக்தமாக ஊழிய வளர்ச்சிக்கு, ஆண்டவரே ஊழிய காரியங்களுக்கு, ஊழியக்காரருடைய போஜனத்திற்கு ஆண்டவரே இது தேவைப்படுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் அதை கொடுக்காம இருந்தால் தயவாய் மன்னிங்கப்பா. மன்னிங்க ஆண்டவரே. மன்னிங்கப்பா. இந்த 5 காரியங்களை இன்புட் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த 5 காரியங்களை இன்புட் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கு மறக்கவே கூடாது.
இந்த அபிஷேக வல்லமை இப்பொழுது இறங்குவதாக என்னை எப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு என்னை சரிபடுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர்களுடைய திட்டங்களை செய்வதற்கு உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் என்னை தகுதிப்படுத்துகிறார். கர்த்தர் என்னை தகுதிப்படுத்துகிறார். இந்த வல்லமை இறங்குகிறது. இந்த வல்லமை இறங்குகிறது. இந்த வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது இறங்கட்டும். தங்களுக்கு ஆண்டவரை மேம்படுத்தலாம். தங்களுக்கு ஆண்டவரை மேம்படுத்தலாம். ஹalleluya, 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 ஹalleluya.